Good evening, students. இன்னைக்கு நம்ம 9th மேக்ஸ்ல ட்ரிக்னோமெட்ரியில 6.1 எக்ஸசைஸ்ல லாஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் பார்த்துருந்தோம். இன்னைக்கு தேர்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? தேர்ட் கொஸ்டின்ல இருந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்சுவலி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்னா என்ன, ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ்னா என்ன, தலைகீழ் விகிதங்கள், ரெசிப்ரோக்கல் ரேஷியோஸ் இங்கிலீஷ்ல, தமிழ்ல தலைகீழ் விகிதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தலைகீழ் விகிதங்கள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன், காஸ், டான், கொசைன், சீக்கன், காட்டுக்கு எப்படி ஃபார்முலாஸ் அரைவ் பண்றோம் அப்படிங்கறது வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். லாஸ்ட் ஒரு 2 கிளாஸ் பார்த்துருந்தோம். அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சைன் தீட்டானா எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம், எதிர்பக்கம் பை கர்ணம். காஸ் தீட்டானா எப்படி ஃபார்முலா கால்குலேட் பண்ணுவோம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். டான் தீட்டா அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். சைன், காஸ், டான், கொசிகன், சீக்கன், காட் அப்படிங்கிறதுக்கு சைனின் தலைகீழி வந்து கொசிகன், காசின் தலைகீழி சீக்கன், டானுடைய தலைகீழி காட் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபார்முலாஸ் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு சில ஐடென்டிட்டிஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூட்டி வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா? ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். என்னென்ன ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் நமக்கு இப்போ தேவை அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துவோம். ஒரே நிமிஷம். ஸோ என்னென்ன ஐடென்டிட்டிஸ் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் இப்போ ரீகேப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஐடென்டிட்டிஸ் எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை வந்து ரீகேப் பண்றேன். இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன் பாருங்க. ஸோ இப்போ பாருங்க, சைன் தீட்டானா என்ன ஃபார்முலா, காஸ் தீட்டா, டான் தீட்டா. டான் தீட்டாவோடைய ஃபார்முலா ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன்ட் சைடு. அதில் வந்து அதை வந்து சைன் பை காஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை ஏன் இந்த ஐடென்டிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேனை இப்படியும் எழுதலாம், காட்ட காஸ் பை சைனும் எழுதலாம். இது சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு வந்து இது தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் இந்த ஐடென்டிட்டிஸ். இப்போ டான் தீட்டா வந்து சைன் பை காஸ், cot theta வந்து cos by sin, cosecant theta is 1 by sin theta, secant theta is 1 by cos theta. அதே மாதிரி sin 90 degree minus theta na cos theta. cos இந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே இப்போ நம்ம 6.1 எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு கம்பல்சரியா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். சேம் லைக் திஸ் இந்த ஃபார்முலாவும் பார்த்துக்கோங்க. cot x வந்து 1 by tan x னு சொல்லலாம், sin x by cos x by sin x னு சொல்லலாம். secant x வந்து 1 by sin x னு சொல்லலாம். secant x 1 by cos x அப்படின்னு சொல்லலாம். sin square theta plus cos square theta is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு sin square இந்த பக்கம் வச்சு அதை அந்த பக்கம் எடுத்துட்டு போனோம்னா sin square theta is equal to 1 minus cos square theta சொல்லலாம். cos square theta is equal to 1 minus sin square theta. இந்த 4 ஃபார்முலா 1 plus tan square theta is equal to secant square theta, 1 plus cot square theta is equal to cosecant square theta. இந்த ஃபார்முலாஸ் இப்போ நமக்கு 6.1 எக்ஸசைஸ்க்கு கம்பல்சரி தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ்ல நம்ம 2வது சம் வரைக்கும் பார்த்துருந்தோம். 3வது கணக்குல இருந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். தேர்ட் கொஸ்டின்ல இருந்து 1 by 1 பார்த்தரலாம். நான் கொஸ்டின்ஸ் இப்போ ஷேர் பண்ணிட்டேன். கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணிட்டு கொஸ்டின் ரைட் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு போர்டில் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றேன். ஓகேவா? ஸோ கொஸ்டின்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ தேர்ட் சம்ல இருந்து போறோம். ஓகே ஓகே கொஸ்டின் நம்பர் 3ல இருந்து நம்ம இப்போ ஒர்க் அவுட் பண்ணோம். If 2 cos theta equal to root 3, cos theta is equal to root 3.
Then find all the trigonometric ratios of angle theta. Okay. So first இப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல இருந்து நம்ம என்ன எழுத போறோம்னா cos theta is equal to root 3 divided by 2. ஓகேவா? இப்போ cos theta is equal to root 3 divided by 2 னு எழுதிட்டோம். So cos theta உன்னுடைய ஃபார்முலா என்ன? sin theta வந்து எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம். ஓகே. opposite side by hypotenuse. Cos theta வந்து adjacent side by hypotenuse. அடுத்துள்ள பக்கம் by கர்ணப்பக்கம். adjacent side by hypotenuse. அப்ப இப்ப நான் இத வந்து ஒரு செங்கோண முக்கோணமாக வரையறேன். வரையும் போது தீட்டாவிற்கு எதிர்பக்கம் இது, அடுத்துள்ள பக்கம் பக்கம், அடுத்துள்ள பக்கம். அப்ப எனக்கு வந்து எதிர்பக்கம் தெரியாது. அடுத்துள்ள பக்கம் வந்து 2, கர்ணப்பக்கம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? சரி, கர்ணப்பக்கம் வந்து 2, அடுத்துள்ள பக்கம் வந்து ரூட் 3 இல்லையா? சோ இந்த as per this root divided by 2 நான் இந்த இமேஜ்ல இத பிளாட் பண்ணிட்டேன். சோ இப்போ நான் பை பித்தாகரஸ் தியரம் என்ன வந்து எனக்கு கிடைக்குது, அதாவது ஆப்போசிட் சைடு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நான் கால்குலேட் பண்ணிடணும் இல்லையா? அது கால்குலேட் பண்ணாதான் நம்ம வந்து மத்த ஆங்கிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். பை பைத்தாகரஸ் தியரம் x தானே எடுத்திருக்கோம். So x is equal to square root of 2 squared minus root 3 squared. So which implies 2 squared is 4, root 3 square root to cancel ஆயிடும் minus 3. So which is equal to root 1. 4 minus 3 is equal to 1. So 1. அப்ப இந்த x இனுடைய மதிப்பானது 1. By Pythagoras theorem x இனுடைய மதிப்பானது 1. இப்ப நமக்கு வந்து ஃபார்முலா எல்லாத்துக்குமே தெரியுமா? சைன்னா என்ன, cos tan cosecant secant cot எல்லாத்துக்கும் நமக்கு வந்து ஃபார்முலா தெரியுமா? சோ as per that formula நம்ம எல்லா ஆங்கிள்ஸையும் எழுதிடலாமா? sin theta is equal to எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம் 1 divided by root 3. எதிர்பக்கம் divided by கர்ணப்பக்கம், opposite side by hypotenuse. Cos theta is equal to root 3 divided by sorry எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம்னு ஃபார்முலா சொல்லிட்டே வேல்யூவை மாத்தி எழுதிட்டேன். சூப்பர். சோ 1 divided by 2. கர்ணப்பக்கம் மீன்ஸ் 2. அடுத்தது cos theta வந்து அடுத்துள்ள பக்கம் divided by, இங்கேயே நான் மாத்தி போட்டேன். ஓகே. அடுத்துள்ள பக்கம் பை கர்ணப்பக்கம் cos theta root 3 divided by 2. tan theta is equal to எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், opposite side by adjacent side. sin cos tan cosecant இல்லையா? cosecant theta is equal to sin உடைய தலைகீழி தான் cosecant. அப்போ 2 divided by 1 போது வெறும் 2 தானா? அடுத்தது secant theta is equal to cos இனுடைய தலைகீழி 2 divided by root 3. cos இனுடைய தலைகீழி 2 divided by root 3. secant cot theta is equal to tan இனுடைய தலைகீழி root 3 divided by 1 அப்படிங்கும்போது just root 3 மட்டும்தான். ஓகேவா? sin cos tan cosecant secant cot. ஓகே, நமக்கு இந்த x வேல்யூ தெரியாம இருந்தது, அதை ஐடென்டிஃபை பண்ணோம், பண்ணிட்டு பேலன்ஸ் எல்லாமே பிளாட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. இதுல ஆக்சுவலி பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணும்போது நானே வந்து தப்பா பிளாட் பண்ணியிருந்தேன், நீங்க கரெக்டா அதை சொன்னீங்க. வெரி குட். So next question போலாமா? Fourth question. If cos A is equal to 3 by 5, then find the value of sin A minus cos A divided by 2 tan A. நான்காவது கேள்வி.
Question number 4. Cos A is equal to 3 divided by 5. Then find the value of sin A minus cos A divided by 2 tan A. Sin A minus cos A divided by 2 tan A. So, இப்போ cos இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா cos தீட்டாவினுடைய வேல்யூவை கொடுத்துட்டாங்க. சரியா? So, cos தீட்டாக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்த பக்கம் பை கர்ண பக்கம் அப்படிங்கிறது தான் cos தீட்டாவினுடைய வேல்யூ. சோ இப்போ நான் இங்க வந்து என்னென்ன வேல்யூஸ் தெரியுமோ அதை மட்டும் நான் பிளாட் பண்றேன். அடுத்துள்ள தீட்டாவின் அடுத்துள்ள பக்கம் adjacent side வந்து 3, hypotenuse வந்து 5 and இது வந்து என்னன்னு தெரியாது. opposite side என்னன்னு தெரியாது. First by Pythagoras theorem x value நம்ம ஐடென்டிஃபை பண்ணனும். By Pythagoras theorem x is equal to square root of இப்போ இங்க வந்து hypotenuse squared minus adjacent side squared. அதாவது இப்போ எப்பவுமே வந்து நமக்கு கர்ணப்பக்கம் தெரியல அப்படின்னா எதிர்பக்கம் மற்றும் அடுத்துள்ள பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதல் தான் கர்ணப்பக்கத்தின் வர்க்கத்தின் கூடுதலுக்கு சமம். இதே நமக்கு வந்து கர்ணப்பக்கம் கொடுத்திருக்காங்க, அடுத்துள்ள பக்கம் கொடுத்திருக்காங்க, எதிர்பக்கம் தெரியாதுன்னா கர்ணப்பக்கத்துல இருந்து அடுத்துள்ள பக்கத்தை மைனஸ் பண்ணணும். அதனுடைய ஸ்கொயர்ல வர்க்கங்களின் கூடுதல் வந்து இதை மைனஸ் பண்ணணும். இதே மாதிரி இதுக்கு adjacent side கேட்டிருந்தாங்கன்னா இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணி adjacent side கொண்டு வரணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து பித்தாகரஸ் தியரத்தினுடைய ஃபார்முலா. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. சோ வந்து கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். இந்த பெரிய இது வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அதுல இருந்து எந்த வேல்யூ வேணுமோ இன்னொரு எக்ஸ்ட்ரா இருக்கிற வேல்யூவை லெஸ் பண்ணிட்டு அதை கண்டுபிடிக்கணும். சப்போஸ் பெரிய வேல்யூ தான் கேட்டிருக்காங்கன்னா மற்ற ரெண்டு சைட்ஸை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? சோ அதனால எந்த கன்ஃபியூஷனும் அழைக்க வேண்டாம். So, square root of 25 minus 9, x is equal to square root of 16, x is equal to 4. x இனுடைய மதிப்பு 4. Okay. So, அப்ப இங்க x is equal to 4. இப்போ இங்க நமக்கு என்ன வேணும்? நமக்கு sin A minus cos A divided by 2 tan A. So, first sin theta வினுடைய வேல்யூ என்னன்னு நமக்கு எழுதணும். sin A is equal to எதிர்பக்கம் by கர்ணப்பக்கம். எதிர்பக்கம் தான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம் 4 divided by 5 கர்ணப்பக்கம் அப்படிங்கிறது. cos A அப்படிங்கும்போது adjacent, அதுதான் ஆல்ரெடி உங்களுக்கு கொஸ்டின்லயே கொடுத்திருக்காங்க, adjacent side by hypotenuse. அடுத்தது tan A அப்படிங்கிறது வந்து sin by cos. அப்ப 4 by 5 into 5 by 3 போட்டீங்கன்னா இது வந்து tan உடைய வேல்யூ 4 by 3 அப்படின்னா ஆயிடும். ஓகேவா? சோ tan இனுடைய வேல்யூ 4 divided by 3. இது as per the formula எழுதியாச்சு. இப்ப क्वेश्चनல கொடுத்திருக்கிறத நம்ம போட போறோம். Therefore sin A minus cos A divided by 2 tan A which is equal to sin A உடைய வேல்யூ என்ன? 4 by 5 minus 3 by 5 divided by 2 into 4 divided by 3. இதை simplify. இங்க வந்து உங்களுக்கு பகுதிகள் சமமாக இருக்கிறதுனால டைரக்டா வந்து நீங்க மைனஸ் பண்ணிடலாம். So which is equal to minus 3 is 1 by 5 whole divided by 4 2s are 8. 8 divided by 3. So இதை எப்படி மாத்தலாம்னா 1 by 5 into 3 by 8. இது மேல போகும்போது தலைகீழா மாறும் 3 by 8. அப்போ 3 1s are 3 divided by 5 8s are 40. So 3 by 40. Okay va? So இப்போ value of sin A minus cos A divided by 2 tan A is equal to 3 by 40. இதான் அதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, ஒரு क्वेश्चन கேட்டிருக்கீங்க. மேம் பித்தாகரஸ் தியரத்தின் படி நம்ம வந்து ஒவ்வொரு சம்க்கும் அடுத்தடுத்த பார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ் தான் கொடுப்பாங்களா, வேற வேல்யூஸ் கொடுப்பாங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க cos A is equal to 3 by 5 क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க.
இதே sin a is equal to ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி காஸ்க்கு பதிலா இந்த sin வேல்யூவை 3/5 கொடுத்திருந்தாங்கன்னா இந்த 3 ஆனது இங்க போயிருக்கும், இந்த 5 as it is ஹைபோடென்யூஸ் சைட்லயே தான் இருந்திருக்கும். நம்ம அப்ப என்ன பண்ணிருப்போம், நமக்கு ஃபார்முலாக்கு ஏத்த மாதிரி இந்த இடத்துல சைன் இருந்ததுன்னா எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கமா அது எடுத்திருக்கும். அப்ப 3 வந்து எதிர்பக்கமா போயிருக்கும், கர்ணப்பக்கம் வந்து 5 தான் வந்திருக்கும், அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிருக்கும். இப்ப அதுவும் இல்ல, tan ஏன் இந்த இடத்துல கொடுத்துட்டான், சைனும் இல்ல காசும் இல்ல, tan கொடுத்துட்டான் அப்படின்னா அங்க எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் தான் இருக்கும், கர்ணப்பக்கம் இருக்காது. அப்ப எதிர்பக்கத்துக்கும் அடுத்துள்ள பக்கத்துக்கும் வேல்யூஸ் பிளாட் பண்ணிட்டு கர்ணப்பக்கத்தை பிளாங்கா வச்சிருப்பீங்க. அப்ப பை பித்தாகரஸ் தியரத்தின் படி இதனுடைய வர்க்கத்தின் கூடுதலையும் இதனுடைய வர்க்கத்தின் கூடுதலையும் கூட்டி ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது இந்த மூன்றாவது பக்கம் கர்ணப்பக்கமானது உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா இதுதான். சோ அந்த இடத்துல காசு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது நாட் நெசசரி. அங்க சைன் கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம், tan கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம் உங்களுக்கு. ஓகேவா? சோ அதனால நோ இஷ்யூஸ். அங்க என்ன கொடுத்திருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய வேல்யூஸை மாத்திட்டு ஆன்சர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? சோ இப்போ அடுத்த क्वेश्चन போலாமா? அஞ்சாவது क्वेश्चन. if cos a is equal to question very good. ஏன்னா வந்து சப்போஸ் எனக்கு காஸ்க்கு கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், tan கொடுத்தா என்ன பண்ணுவேன், ஒருவேளை கொசிக்கன் கூட கொடுப்பாங்க கன்ஃபியூஸ் பண்றதுக்காக, சீக்கன் கூட கொடுப்பாங்க, காட் கூட கொடுப்பாங்க. அப்ப நம்ம நம்மளுடைய மைண்ட ஒரு நிமிஷம் யோசிச்சு ஃபார்முலாவை ஃபர்ஸ்ட் எந்த வேல்யூ எங்க பிளாட் பண்ணணும், எது நமக்கு கேட்டிருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு அந்த இடத்துல கொண்டு வரணும். நல்ல क्वेश्चन கேட்டிருக்கீங்க, சூப்பர். cos a is equal to 2x divided by 1 plus x squared. Then find the values of sin a and tan a in terms of x அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்போ எனக்கு வந்து cos a வினுடைய வேல்யூ x ல தான் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எனக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஆன்சர் sin a வும் tan a வும் நீங்க x லயே கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேம், ஒண்ணுமே கிடையாது. இங்க நம்ம என்ன பண்றோம்னா நம்பருக்கு பதிலா அவங்க என்ன ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல கொடுத்திருக்காங்களா அத போட போறோம். சோ OAB அப்படின்னு சொல்லிட்டு நேம் பண்ணிக்கலாம். சரியா? சோ cos தீட்டானா நமக்கு என்ன தெரியும், adjacent side by hypotenuse, adjacent side by hypotenuse 1 plus x square. சோ இது question mark, நமக்கு என்னன்னு தெரியாது, தேர்ட் சைடு. சரிங்களா? சோ அப்ப இது என்ன பண்ண போறோம், நம்ம by Pythagoras theorem என்ன எழுதுறேன்னு பாருங்க. எல்லாமே in terms of x ல நம்ம கொடுக்கணும். ஓகேவா? by Pythagoras theorem AB squared is equal to OA squared plus OB squared. OA squared plus OB squared. So இப்போ வந்து உங்களுக்கு OA என்னன்னு தெரியும், AB என்னன்னு தெரியும், OB என்னன்னு உங்களுக்கு தெரியாது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்ச வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? சோ இப்போ இது என்ன ஆகும், 1 plus x squared the whole squared is equal to OA வந்து 2x the whole squared plus OB squared அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறோம். ஓகேவா? சோ அப்போ இப்போ என்ன பண்றோம், நமக்கு OB squared தான் தெரியாது, அத ஒரு சைடு தெரியாதத ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம், தெரிஞ்சதை நம்ம இன்னொரு பக்கமா கொண்டு போயிடலாம். 1 plus x squared the whole squared minus 2x squared. So இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா a squared plus b squared plus 2ab, a plus b the whole squared அப்படிங்கிற ஃபார்முலால இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். 1 plus x squared the whole squared is equal to a plus b the whole squared. a இருக்க வேண்டிய இடத்துல 1 இருக்கு, b இருக்க வேண்டிய இடத்துல x squared இருக்கு, அதை எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் நம்ம. அப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 1 plus
x to the power 4 plus 2x squared அடுத்தது minus இது வந்து 2 squared 4 x squared is x squared minus 4x squared ஓகேவா சோ இப்போ பேலன்ஸ் இங்க கொண்டு வந்துறேன் OB squared is equal to 1 plus x to the power 4 minus 1 plus x to the power 4 minus 2x squared. So, இப்போ இது என்னாச்சு OB squared is equal to 1 minus x squared the whole squared. இது வந்து 1 plus x squared the whole squared னு இருக்கிறதா 1 plus x squared the whole squared. இப்போ இதே வந்து பாருங்க இது 1 minus x squared the whole squared ஃபார்முலால வருதா சோ அதனால இத வந்து சேர்த்து 1 OB squared is equal to இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தும் போது OB is equal to 1 minus x squared. அப்ப இந்த question mark போட்டதனுடைய வேல்யூ 1 minus x squared. அப்போ sin A என்ன நமக்கு sin A ஓட வேல்யூவும் tan A ஓட வேல்யூவும் in terms of x ல கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க இல்லையா அப்ப sin A is equal to எதிர்பக்கம் பை அடுத்துள்ள எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம் 1 minus x squared divided by 1 plus x squared அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க tan A கேட்டிருக்காங்க tan A is equal to எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் 1 minus x squared divided by 2x so இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு sin A வும் tan A வும் கேட்டிருக்க கூடிய क्वेश्चनக்கான ஆன்சர் ஓகேவா காப்பி பண்ணிக்கோங்க ஓகே இப்போ எனக்கு ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க மேம் இதுக்கு முன்னாடி சம்ஸ்லலாம் நம்ம டைரக்டா வந்து நம்பர்ஸ் எடுத்துட்டோம் இங்க மட்டும் ஏன் நம்ம நம்பர்ஸ் எடுத்துக்காம OA OB நேம் கொடுத்திருக்கோம் அப்படினு கேட்டிருக்கீங்க ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி டர்ம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா நம்பர்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்றது வந்து ஈஸி இது இன் டர்ம்ஸ் ஆஃப் x ன்னு சொல்லும்போது நம்ம அந்த நேம்ஸ் பிளாட் பண்ணி அதுல இருந்து x வேல்யூஸ் எடுத்துட்டு வரும்போது நமக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் x ல எடுத்துட்டு வந்து அதனுடைய அந்த பிதாகரஸ் தியரத்தோட எக்ஸாக்ட் ஃபார்முலாவுல இந்த வேல்யூஸ் பிளாட் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் இதே இப்போ வந்து 2 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் இருந்ததுன்னா நம்ம நம்பர்ல டக்குன்னு போட்டுடலாம் ஸோ அந்த கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கிறதுக்காக தான் இப்படி எடுத்துட்டு வந்தோம் ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க ஆறாவது கொஸ்டின் Sixth question, sin theta is equal to A divided by square root of A squared plus B squared. Then show that B sin theta is equal to A cos theta. B sin theta is equal to A cos theta. இப்போ sin theta னு சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் cos theta னு பார்த்துட்டு இருந்தோம் இப்போ என்ன சொல்லிட்டாங்க sin theta அப்போ sin theta உடைய ஃபார்முலா என்ன எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம் சோ எதிர்பக்கம் தீட்டாவின் எதிர்பக்கம் A தீட்டாவிற்கு கர்ணப்பக்கம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் தீட்டாவிற்கு அடுத்துள்ள பக்கம் தெரியாது சோ இப்போ இதுக்கு பேர் கொடுத்துக்கிறேன் நான் இதுவும் வந்து இது ABC ல இருக்கிறதுனால நான் நேம் கொடுத்துக்கிறேன் ABC அப்படி சொல்லிட்டு ஏன்னா A ஸ்கொயர் B ஸ்கொயர் எல்லாம் இருக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சோ அதனால நான் நேம் கொடுத்துட்டேன் சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் பை பித்தாகரஸ் தியரம் அடுத்துள்ள பக்கம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அட்ஜசன்ட் சைடு என்னங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும் சோ by the Pythagoras theorem BC squared is equal to AC squared minus AB squared so which is equal to square root of A squared plus B squared the whole squared minus A squared.
ஸோ இங்கே ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ பேலன்ஸ் இருக்கிறது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது பி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். அப்போ பிசி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் அப்படின்னா பிசி இஸ் ஈக்குவல் டு பி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? பி இல்லையா? ஸோ அப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? b sin theta, b sin theta, b into sin theta வினுடைய value a divided by square root of a squared plus b squared. இது என்னவா எழுதலாம்? ab divided by square root of a squared plus b squared. இதை வந்து 1ன்னு நேம் பண்ணிக்கோங்க. அடுத்தது a cos theta which is equal to a into cos theta வினுடைய வேல்யூ என்ன? எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம், அடுத்துள்ள பக்கம் பை கர்ணப்பக்கம். b divided by square root of a squared plus b squared. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்? a cos theta is equal to, நான் இங்கே எழுதுறேன், இதில் கண்டினியூட்டி இங்கே போடுறேன். a cos theta is equal to ab divided by square root of a squared plus b squared. இதை 2ன்னு நேம் பண்ணிக்கோங்க. இப்போ from 1ஐயும் 2ஐயும் கம்பேர் பண்ணுங்க. from 1 and 2, 1 equal to 2, LHS is equal to RHS, AB sin theta is equal to A cos theta. Proved. ஓகேவா? அடுத்தது 7வது கணக்கு. ஓகே, 7th கொஸ்டின். நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு லாஸ்டா ஒரு நீங்க டவுட் கேட்கும் போதே, 2வதா ஒரு டவுட் கேட்கும் போதே நமக்கு வேல்யூ சைன்ல கொடுக்கலாம், காஸ்ட்ல கொடுக்கலாம், டேன்ல கொடுக்கலாம், காட்ல கொடுக்கலாம். நமக்கு எதுல கொடுத்துருக்காங்களோ நம்ம அதை வந்து ஐடென்டிஃபையரா வச்சுட்டு கரெக்டான ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுதான் வந்து இங்க இந்த கொஸ்டின்ல உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. If 3 cos A is equal to cot A is equal to 2, then find the value of 4 sin A minus 3 cos A divided by 2 sin A plus 3 cos A உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காட் தீட்டால உங்களுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை நீங்க வந்து இந்த செங்கோண முக்கோணம்ல சைன், காஸ், டான், கொசீக்கன், சீக்கன், காட். ஸோ காட் தீட்டா வந்து டான் தீட்டாவுடைய தலைகீழ் இல்லையா. ஸோ அப்போ வந்து டானினுடைய ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஸோ அப்போ காட்டினுடைய ஃபார்முலா என்ன வரும்? அடுத்துள்ள பக்கம் பை எதிர்பக்கம் அப்படின்னு சொல்லி வரும். அட்ஜசன்ட் சைடு பை ஆப்போசிட் சைடு. ஸோ இப்போ தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு வந்து இருங்க 3 cot A கொடுத்துருக்காங்களா. ஸோ cot A is equal to 2 divided by 3 இதுல இருந்து எடுத்துக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ இங்க வந்து அடுத்துள்ள பக்கம் வந்து 2, எதிர்பக்கம் வந்து 3, கர்ண பக்கம் தான் உங்களுக்கு இங்க தெரியாது. ஸோ இப்போ இது பை பித்தாகரஸ் தியரம் என்ன பண்ணும்? கர்ண பக்கம் கண்டுபிடிக்கணும். 2 squared plus 3 squared is equal to what? அதுதான் 2 squared 4, 3 squared வந்து 9. So 4 plus 9 is equal to 13. 2 squared plus 3 squared is equal to 4 plus 9, which is equal to square root of 13. கர்ண பக்கத்தினுடைய மதிப்பு square root of 13. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? sin A cos A sin A cos A இதானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து sin A என்னன்னு கண்டு எழுதணுமா? இதுல இருந்து
sin a வந்து எதிர்பக்கம் பை கர்ணப்பக்கம். எதிர்பக்கம் வந்து 3, கர்ணப்பக்கம் வந்து √13. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? cos a கேட்டிருக்காங்க. So cos a is equal to 2/√13. So sin a வும் கண்டுபிடிச்சாச்சு, cos a வும் கண்டுபிடிச்சாச்சு. So இப்போ இந்த 4 sin a இதில் போட்டுடலாமா? நம்ம இங்கே போட்டுறேன் நான். 4 into 3/√13 minus 3 into 2/√13 divided by 2 into 3/√13 plus 3 into 2/√13. இதுதான் வந்து நம்ம இந்த ஆன்சர்ஸை பிளாட் பண்றோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே கீழே √13 இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனை இல்லை. இங்கே டைரக்டாவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம்னா 4 3 12, 12/√13 மைனஸ் 3 2 6, 6/√13 டிவைடட் பை 3 2 6, 6/√13 பிளஸ் 6/√13. ஸோ இப்போ என்னாச்சு? 12ல 6 போனா 6, 6/√13, 6 பிளஸ் 6 அப்படிங்கும் போது 12/√13, 12 divided by √13. இதை எப்படி எழுதலாம்? 6/√13 into √13 divided by 12. 6 6, 6 2 12, √13 cancel ஆயிடும், which is equal to 1 divided by 2. So இதனுடைய ஆன்சர் 1/2. அவ்வளவுதான். நமக்கு வந்து இந்த ஃபார்முலாஸை கரெக்டா சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்பிட் பண்ண தெரிஞ்சால் போதுமானது. ஈஸியா நம்ம வந்து சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். இல்லைன்னா நமக்கு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஃபார்முலாஸ் தப்பு பண்ணிட்டோம்னா ஹோல் சம்மும் தப்பாயிடும். ஸோ சைன் காஸ் டேன் அந்த எதிர்பக்கம் அடுத்துள்ள பக்கம் கர்ணப்பக்கம் நான் ஒரு லைன் சொல்லி கொடுத்தேன். எதிர் வீட்டில் கர்ணன் அடுத்த வீட்டில் கர்ணன் எவனை அழைப்பேன்? சைன் தீட்டா காஸ் தீட்டா டேன் தீட்டா. இங்கிலீஷ்ல ஓல்டு ஹரி and his old aunt. old Hari வந்து sin theta and his அப்படிங்கிறது cos theta, old aunt அப்படிங்கிறது tan theta. so sin cos tan தெரிஞ்சிருச்சுன்னா cosecant secant cot உங்களுக்கு ஈஸி. இதுதான் வந்து உங்களுக்கு ஃபார்முலா. மைண்ட்ல இதை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.